யாருகிட்ட அடிச்ச சரகங்கடா பையா என்னாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? रुको 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 भागना मत இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க பையா ப்ளீஸ் பையா 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 நம்ம தொழில ரூல்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா 2 ரூல்ஸ் இருக்கு. ஏக், தப்பு பண்ணக்கூடாது. தோ, தப்பு பண்ணா மன்னிக்க கூடாது. முதல் ரூலை நீ மீறிட்ட, 2வது ரூலை நான் மீற மாட்டேன். உனக்கு கொடுக்கிற தண்டனை எல்லாருக்கும் பாடமா இருக்கட்டும். போட்டு தள்ளுறா சா. பையா எப்படியும் போட்டு தள்ளுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. கடைசி ஆசை ஒரே ஒரு தம் அடிச்சுக்கிறேன். டேய் அதான் ஓகே சொல்லிட்டார்ல, அவுத்து விடுங்களா? குரு பாவிங்களா, அச்சு சாவச்சது பத்தாம டோர் டெலிவரி வேற பண்ணிக்கிறானுங்க. டேய் டேய் மச்சான், டேய் மச்சான், நீ இல்லாத பாம்பேல நான் எப்படி இருப்பேன்? காந்தி, டேய் செத்து நண்பனுக்காக காசு வச்சுட்டு போய்கிற பத்தியா? நீ தாண்டா உண்மையான நண்பன். ஆல் லாங்குவேஜ்ல உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஆச்சு. உன் பாடியை தடா போடாலாம் எடுக்கிறேன்டா. உன் பாடி எப்படி எடுக்க மாட்டேன் பாரு. பாடி எடுக்கிறது இருக்கட்டும், முதல்ல பணத்துல இருந்து கையேறா. டேய் நீ இன்னும் சாவல? இது நீ சந்தோஷம் தானே பண்ணோம், ஏன் ஷாக் ஆகுற? அதுக்கு இல்ல மச்சான், மறுபடியும் நீ உயிரோட வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நீ இவ்வளவு பேர் நடிகை அவனை எதிர்பார்க்கலடா. என்னம்மா ஆக்ட் கொடுக்குற? அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பையா ஒருத்தனுக்கு ஸ்பாட் வச்சானா அவனுக்கு டெத் சர்டிபிகேட் தான். நீ எப்படி தப்பிச்ச? காரணம் இல்லாமல் பையா அதையும் வச்சுக்க மாட்டானே. சரி நூல் விட்டு பார்ப்போம். ஆமாம், இந்த பொண்ணு போட்டியா இங்கே இருக்கு? இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா என்னை விட்டுருவீங்களா? ஏய் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்? ஏய் पोटरादा इरे, मैं भैया से बात करके आता हूँ. தெரியுமா? தெரியும் பையா. பொய் சொல்லாத. மாகசம்.
பேர் கீதா, நர்சிங் பண்ணுது, சவுத்து பொண்ணு. சவுத்துல எங்க? நான் பையா எங்கன்னு சொன்னா இங்கே என்ன போட்டு நீ போய் பொண்ணை தூக்கிட மாட்ட. நம்பு பையா, உனக்கு தேவை பொண்ணு, எனக்கு தேவை உயிர். டைம் கொடு, பொண்ணோட வரேன். ஒரு வாரம் டைம். எனக்கு இந்த பொண்ணு வேணும். இந்த பொண்ணை கொடுத்துட்டா உயிரோட உன்னை விட்டுறேன். அது மட்டும் இல்ல, 5 லட்சம் ரூபாய். ஜாவ். பையா ரொம்ப தூரம் போனோம், அட்வான்ஸ் ஏதாவது கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். வெற்றி நமது. ஏய், எவ்வளவு பெரிய விஷயத்த சப்பியா 5 லட்சம் ரூபாய்க்கு முடிச்சுக்கிற? குராஃபன. ஹலோ பையா, தீனா பேசுறேன் பையா. சொல்லுடா. ஒன்றும் இல்லை பையா, ஒரு சின்ன பையன், அவனுக்கு டீல் பேச தெரியாது. அது இல்லை பையா, மேட்ரு ரிஸ்க்கு, பொண்ணு விஷயம் வேற. அமௌண்ட் ஒரு 8 லட்ச ரூபா குத்திங்கன்னா டப்புன்னு வேலையை முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ரவுண்டா 10 லட்சம் ரூபாய் தரேன். சூப்பர் பையா, சூப்பர் பையா. ஏய், 10 லட்ச ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டேன் பையா. எந்த மேட்டரா இருந்தாலும் என்ன நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். அந்த பொண்ணை கூட்டு வந்து விடுறது என் பொறுப்பு. ஓகேவா? பொண்ணு மட்டும் வரல, உன்னை எத்தனை துண்டா வெட்டுவேன்னு எனக்கே தெரியாது. பையா, நல்ல விஷயம் பேசும்போது எதுக்கு அபசனமா பேசுறீங்க? நீங்க எச்ச தொட்டு பணத்தை என்ன ஆரம்பிங்க, நான் பொண்ணோட வரேன். ஓகே ஓகே பையா. டேய், அந்த பொண்ணு எங்க இருக்கு சொல்லு, நானே கொண்டு போய் பையா கிட்ட விட்டு பணத்தை வாங்கி வந்துடுறேன். எந்த பொண்ணு? ஈத்தாடா. ஓடாங், நானே அந்த ஆள்கிட்ட எஸ்கேப் ஆகுது போய் சொல்லிட்டு வந்தேன். டேய், இதை நான் அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணும்போதே சொல்ல வேண்டியதாண்டா. வாலண்டரியா வந்து நீயே வாய்க்கரிசி போட்டுக்கின, எது தடுப்பானே சொல்லி விட்டுட்டேன். வாக்கரிசி தேவசம் தண்ணி ஊற்றிட்டான். அந்த ஸ்கார்பியோ வாங்கி சொன்னானா வெட்டுன்னு வெட்டிடுவானே. எப்படியாவது எஸ்கேப் ஆக வேண்டியதான். எங்க கிளம்புற? அதான் நான். டேய், இது ஏன் ஜெட்டியாச்சே? டேய், நான் நல்லா நான் பொண்ணு வேடாத. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருட ஆரம்பிச்சிட்டல. பரவாயில்ல, என் கூட சொன்னா கேட்கணும். உன் கூட சேர்ந்து என் உயிர் விட முடியாது. தபார், நான் எங்காவது கண்ணு காணாத இடத்துக்கு போய் கஷ்டப்பட்டது எவனாவது ஏமாத்தி வச்சுக்கிறேன். என்ன ஊரா? ஏய், சி, சிங்கம் பார்த்தா வாயில எச்ச ஊராலும் இவ்வளவு பெருசா உடம்பு பெருத்து போயிருது. அந்த பையா பார்த்து பயப்படுற அசிங்கமா இல்ல. உன் கூட பேசினா அவராம எனக்கு டைம் ஆகும். எனக்கு நான் குளிக்கணும். போய் சீக்கிரம் டிக்கெட் எடுக்காம கக்கூசுல தானே ஒளிஞ்சுன்னு போற. அவராமையில போனா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ல போனா. என்ன சொன்னாலும் சரி, நான் கிளம்புறேன். நான் சொல்றேன். டேய் பாரு, என்னென்னமோ சுட்டு வச்சிருக்கிறான். 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் எல்லார்கிட்டயும் லவுட்டி வச்சிருக்கிறான். இதெல்லாம் எதுக்குன்னே தெரியாம திருடி வச்சிருக்கான் பாரு. ஒரிஜினல் தான் போல. பாத்ரூம்ல கூட பையா நிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கேமரா எங்க அடிச்ச? இதுவா? எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கடா. மூஞ்சி லிஃப்டே கொடுக்க மாட்டாங்க, கிஃப்ட் கொடுத்தாங்களா? இந்த பாரு, இந்த பொண்ணோட போட்டோ இந்த கேமரால இருக்குடா. ஆமா, குட்டி பப்பினா டேக் மீ டேக் மீ. என் சில்லுக்கு சட்ட நீ வெயிட் கட்ட லவ் சொட்ட சொட்ட டாப் மீ. Excuse me. Yes, what do you want? I am bachelor. Tell me. Can you take a photo of me? Selfie? Come on. No, Daddy. just of me. வெள்ள காட்சி கூட உசாராக மாட்டாளுங்க. கைட்ரே. Yeah. மாட்ரே. Here you go. போய் நில்றே. Thank you. எவ்வளோ இருக்கும்? It's okay. Turn. Smile. Ready? 1, 2. ஓடி பைத்தி காட்சி. Hey, my camera. கேட்டா இப்ப இந்தியாடா. இங்க இன்னொரு தடவை சொல்லு. நேர்ல காட்டுறவா. நமஸ்தே பாய். நமஸ்தே தீனா பாய். ஏய், நான் மூக்குல ஹார்ன் அடிச்சுன்னு வரேன். மச்சான், எல்லாம் நம்ம கிட்ட வேலை கத்துக்கணும் பசங்க மச்சான். அதான் வாங்க வைக்கிறானுங்க. இங்க சுத்தி பார்க்க வரவனை விட திருடனுங்க தான் அதிகமா இருக்கானுங்கல்ல. டேய், என் பர்ஸ். நான் தான் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கட்டுமே அச்சு வச்சிருந்தேன் மச்சான். உன் பர்ஸ் இந்தா கொடு. மாடல் நம்பர் சொல்லு. எனக்கு நான் தெரியும் மாடல் நம்பரு. லோக்கல் ஆயிட்டு நம்பர் ஒன்னா இருக்குது. கொடுக்கட்டுமா?
கேமரா மாடல் நம்பர் சொல்றேன். கேமரா மாடலா? யார் அவன் மனோபல உடம்பு எத்தனை மாதிரி இருக்கிறான்? नमस्ते जी। नमस्ते। मेरा मोबाइल मिस हो गया। यहाँ पर एक कंप्लेन लिख दीजिए। அட்ரஸ் சொல்லிருக்கேன். டைவர்ட் மூஞ்சி ஸ்பீட் பிரேக் மாதிரி தான் இருக்குது. சார், மை பிரதர் மிஸ்ஸிங் சார். போட்டோவா? திடீர்னு கிட்ட எங்கடா போறது? நானு உன்னை வச்சே வேலை முடிக்கணும். வேலை முடிகிறவள நீ தான்டா எனக்கு பிரதர். क्या कर रहे हो? சார் செச்சிங் சார். This guy sir, mental sir, வாரம் போறவங்கலாம் கமிஷன் கேட்பான் சார். ஏய் அட்ரஸ் கட்சி வாடா, போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு. इस आदमी को कहीं देखा है? டேய் லூசு, நீ தான்டா அது. ஐயோ ஆட்டோ லேட்டானே. டேய் மச்சான் இறா, நானே வரேன். டேய் மச்சான், அந்த வெள்ளக்காரச்சி என் மூஞ்சி ஞாபகம் இருக்குமாடா? ஏய் உன் மூஞ்சில என் பீச்சாங்கைய வைக்கணுவாங்களே, அந்த மூஞ்சிடா இது. அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. அப்படின்னா நீயே டீல் பண்ணு, நான் கிளம்புறேன். ஏய் என்ன? அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன பயம்? நீ இருக்கு தாண்டா எனக்கு பயமே. ஐயோ மச்சான், வெள்ளக்காரச்சி கிளம்பி வந்துட்டானுங்கடா. டேய் மச்சான், எல்லாம் குஸ்து வந்து அடிக்கிறானுங்கடா. டேய் சார், அந்த கேமரா குறா அவனுக்கு தரமாட்டேன். நான் இருக்கிறதுனால ஒரு பயம் சொன்னேன் மச்சான். அது நான் தெரியாம சொல்லிட்டேன். நான் கால்ல கூட வேறடா ப்ளீஸ் மச்சான். கால்ல ஓடலையே. Excuse me. Hi. I have your camera. This is your camera, no? Thank you. India is very good. Thanks. This guy is very bad. பாத்தியா, உன்னால இந்தியாக்கே அசிங்கம். டேய், நம்ம நாட்டுல கொள்ளச்சின் பண்ண கும்பல் தான்டா இவளுங்க. டேய், அது பிரிட்டிஷ், இது ஆஸ்திரேலியா. இதான் தானே வெள்ளக்காரச்சி தானே இவளுங்க. சரி கருப்பு காரச்சி, நவுரு. Excuse me. Yeah. All very nice speak. This one, where you take this picture? I think this one was Tamil Nadu. Where in Tamil Nadu? Maybe Trichandur. Oh, Tiruchendur. Okay, nice pic. Yeah, Thank you. thank you. திருச்செந்தூரமா? எப்ப போன? ஏய், ஊர் தெரிஞ்சிருச்சு. திருச்செந்தூர் போறோம், பொண்ணை தூக்குறோம், 10 லட்சம் வாங்குறோம், என்ஜாய் பண்றோம். இதுல ஒரு கரெக்ஷன் இருக்கு மச்சான். என்ன மாஸ்டர் கரெக்ஷன்? இங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீ திருச்செந்தூர் போற, பொண்ணை தூக்குற, தூக்கின்னு வந்து இங்க விடுற, 10 லட்ச ரூபா வாங்குறோம், ஷேர் பண்றோம், என்ஜாய் பண்றோம். இது எப்படி இருக்கு? அப்படியே லட்டுக்கு மட்டும் அழிஞ்சுன்னு வந்து மச்சான், பாம்பேல நல்லா கலவரம் ஆகும்டா. எருமாடு. கோயா, இந்த பொண்ணை பாத்திருக்கியா? எத்தனை பேர் அந்த பொண்ணோட போட்டோ காட்டி பாத்திருக்கியான்னு கேப்பீங்க? ஓ, நாங்களே இப்பதான் வரோம். உங்ககிட்ட யாரையா கேட்டது? ஒரு பூ போட்ட சட்டைக்காரன் வந்து கேட்டாயா? பூ போட்ட சட்டையா? பார்க்க முடியல. அண்ணா, யாரா அந்த பூ போட்ட சட்டைக்காரன்? அவனை பிடிக்கடா, விட்டுறாதீங்க. சரிண்ணா. சார், நீங்க சொன்ன மாதிரியே அந்த ரொமான்டிக் சீன் எண்ட்ல லிப் லாக் ஷாட் வச்சிருக்கேன். ஹாப்பி தானே? ஓ, இப்படிதான் டைரக்டராங்க. என்ன வாய்ஸே வேற மாதிரி இருக்கு. திரும்ப. டேய், யாரா நீ? ஹீரோ சட்டை போட்டிருக்க? இது ஹீரோக்கு டூப் சார். என்னது ரொமான்டிக் சீன்ல டூப்பா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தெருவா போய் பெனாயில் வைக்கிற மாதிரி இருக்கு. டேய், நான் டைரக்டரா? பெரிய பாலு மகேந்திரா. தொப்பி இல்லாம டைரக்ட் பண்ண மாட்டேன். இந்த சீன் முடிஞ்சா பேக்கப் தான். டேய், இங்க வாடா. ஹீரோ சட்டையை எவனா மாத்தி போட்டுட்டு இருக்க? ஹீரோக்கு எந்த சட்டையடா கொடுத்து? குரு, எப்படா மும்பைக்கு இதை தூக்கிட்டு போற? ஹைதர் அலி காலத்து ஐடியாலாம் வருது. சிகரெட் பிராண்டை மாத்தணுமோ? பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை. அண்ணா, ஏக் சாய். ஊத்து. இன்னும் ஊத்து. ஏமா போதுமா, இட்லிக்கு மூச்சு தந்துட போகுது. ஆமா, சென்னைக்கு போய் என்ன பண்ண போற? நேர சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனை பார்த்து கதை சொல்லி அஜித் இல்லனா விஜய் யாரையாவது வச்சு படம் பண்ணி பெரிய டைரக்டர் ஆயிடுவேன். ஆமா, அப்போ சிறுத்தை சிவா அட்லி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி 10 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்காங்க. அஜித் விஜய் எல்லாம் சான்ஸே இல்ல. அப்படியா? அதுவும் இல்லாம நீ சென்னை உள்ள நுழைஞ்சோடனே மாமா ஆளை வச்சு ஒன்று தூக்கிடுவாரு.
அப்புறம் எப்படி நீ படம் பண்ணுவ? ஆமால. ஐயோ, இத நான் யோசிக்கவே இல்லையே. நீ எங்க அடுத்தது பூரி சாப்பிடலாமா இல்ல பொங்கல் சாப்பிடலாமா யோசிச்சுட்டு இருக்கிற? இல்ல என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. ஆனா விடு. என்ன சொல்லுங்க. நீ வேணா வேணா இல்ல என்னன்னு சொல்லுங்க. நீ ஏன் ஹிந்தியில படம் பண்ணக்கூடாது? பண்ணலாம், ஆனா எனக்கு தான் ஹிந்தி தெரியாது. அழகா தலையை கொடுக்குது. இப்ப ஏஆர் முருகதாஸ் இருக்காரு, ஹிந்தி கத்துக்கிட்டு போய் அமீர் கான் வச்சு கஜினி பண்ணாரு. ஷாருக் கான் கதை இருக்கா? ஷாருக் கானா? தளபதி கதை செட் ஆகாது. சூர்யாவுக்கு ஒரு கதை இருக்கு, அது செட் ஆகும். ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல ஷாருக் கான் மேனேஜர் நல்ல ஃப்ரெண்டு தான். ஷாருக் கான் லேடி டைரக்டர் நல்லா என்கரேஜ் பண்ணுவாரு. ஃபரா கானை வச்சு 3 படம் பண்ணாரு, 3 படமும் சூப்பர் ஹிட். நீங்களும் ஒரு லேடி டைரக்டர். அதான் நீங்க ஒரு படம் அங்க பண்ணக்கூடாதுன்னு நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். டைரக்டர் ஆகணுங்கிறது தான் ஆசை. தமிழ் படமா இருந்தா என்ன, ஹிந்தி படமா இருந்தா என்ன, முருகனா பார்த்து ஒரு நல்ல வழி காமிச்சிருக்கான். விட்ராத மல்லி. ஷாருக் கான், ஃபரா கான், அந்த மாதிரி மல்லிகான் கேட்கவே நல்லா இருக்குல்ல? சினிமாவுக்கு என்னங்க மொழி? பண்ணலாங்க. பகுத் அச்சா. சேட்டா பில். தம்பி பேலன்ஸ் டேக் இட். டிப்ஸ். ரொம்ப நல்லது. போலாமா? நான் மும்பைல வரலங்க. ஏன்? முன்ன பின்ன தெரியாத ஆளோட எப்படிங்க வர்றது? இது ஒரு தேவையாடா குரு? முன்ன பின்ன தெரியாதவன் காப்பாத்தலாம், நைட்டு ஃபுல்லா கூட வரலாம், டிஃபன் வாங்கி தரலாம். ஏதோ லட்சியத்தோடு இருக்கிற பொண்ணாச்சே ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா எனக்கு இந்த அசிங்கம் தேவதான். போ, எப்படியாவது போ. டிப்ஸ் காசு கொடு. டிப்ஸ் போச்சு. என்னங்க? டாக்ஸி டாக்ஸி ஒரு நிமிஷம். டாக்ஸி. இருங்க. கோச்சிக்காதீங்க. எதுவும் ஆழம் பார்த்து தானே காலை வைக்கணும். உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க நல்லவர்னு. இருந்தாலும் நான் ஒரு வயசு பொண்ணு, நீங்க ஒரு வயசு பையன். எப்படி தனியா? அதனாலதான். அம்மா தாயே, உன் சங்காத்தமே வேணாம். உன்னை மும்பை கூட்டு போய் விட்டா எவனோ எனக்கு காசு கொடுக்குற மாதிரியும், அதுக்காக நான் உன்னை ஏமாத்தி கூட்டு போற மாதிரில இருக்கு. இல்ல இதெல்லாம் என்ன தலையெழுத்தா? அண்ணே வண்டி எடுங்க. அந்த மாதிரி நினைப்பு கூட எனக்கு வராதுங்க. சாரிங்க. நானும் உங்க கூடயே வரேன், கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். வண்டி எடுங்க. என்னங்க இது ரிங்டோனு? ஃப்ரெண்டு நேரா பார்த்தா நீங்களே 2 வாழைப்பழம் வாங்கி தருவீங்க. குரங்கு மாதிரியே இருப்போம். 1 செகண்ட். ஹலோ மச்சான், அந்த பையன் அடியாளுங்களோட வந்துட்டாங்க. ஹலோ டேய், பையன் ரவுடிங்களோட நம்ம வீட்டாண்ட வந்துட்டானா? ஹலோ டேய், கேக்குதா கேக்கலடா உனக்கு? கேட்கலன்றது மட்டும் கேக்குது. டேய், கேக்கலன்றது மட்டும் கேக்குதாடா உனக்கு? டேய், பையன் அடியாளுங்களோட நேரா வந்து நிக்கிறான்டா இங்க. டேய், இங்க ஒரே வண்டியா போயிட்டு இருக்குடா. டேய், இங்க என் உயிரை பாப்பது வண்டி போறதாடா முக்கியம் உனக்கு. கேக்குதா கேக்கலடா? டேய், ஹலோ. டேய், கொஞ்சம் வெளியே வந்து பேசுறா. வெளியே வர வரேன். ஹலோ ஹலோ, சிக்னல் வேற நிக்க மாட்டேது. ஹலோ 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 ஹலோ. டேய் மச்சான், எங்கடா இருக்கிற நீ? மச்சான், பாட்டு தெரியுமா அந்த பைத்தி முச்சி பையா? அப்ப நான் யாரு? இப்பதானே சொன்னேன். மாறு. பையா பையா பையா. டேய், என்ன ஆக்ஷன் படம் பார்த்துனே பேசுறியா? ஒரே கும்மு கும்னு சவுண்ட் மட்டும் கேக்குது. இவ்வளவு நேரம் பேசுறது கேக்கல, ஆனா அடி வாங்குறது மட்டும் உனக்கு கேக்குதா? ஐயோ கே ராஸ்கல். பையா பையா. ஹலோ ஹலோ. டேய் ஹலோ. குத்துறானுங்க. பையா டவுசர் கேட்டானு பையா. அவன் பொண்ணோட வரல, உன்னை துண்டு துண்டா வெட்டி அவனுக்கு பார்சல் அனுப்பிச்சிடுவேன்.
அவன் இருக்கிற இடம் தெரியாம தான் என்னைய வந்து அடிக்கிறீங்க. அவனுக்கு எப்படி பார்சல் அனுப்புவீங்க? மணி அடிச்சிருச்சு. முருகர் உத்தரவை கொடுத்துட்டாரு. கண்டிப்பா நடந்துரும். ஹலோ, எங்கடா இருக்க? எப்ப போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன ஏமாத்த பாக்குறியா? சாலா. பையா பையா போல நான் சொல்றது கேளு. சொல்லு. பொண்ணு என் கூட தான் இருக்கு. அப்படியா? நான் சொல்லல. குரு கரெக்டா முடிச்சிருவான்னு. எப்படா கண்ணு வர? நாளைக்கு காலைல 7 மணிக்கு வரேன் கண்ணு. வரலன்னா 7:45 வருவேன். ட்ரெயின் நானா ஓட்டுறேன். அது வந்து சேரும் போது தானே வர முடியும். அது நியாயம் தானே. பத்திரமா வந்துருக்கண்ணு. அந்த பொண்ணு பத்திரம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த கையில பணம், அந்த கையில பொண்ணு. சரியா கண்ணு? சார், ஒரு பொண்ணு இந்த ஸ்டேஷன்ல தூக்கிட்டாங்க, பாத்தீங்களா? நீங்க தமிழ்ல ஆமாங்க. ரஜினிகார் எப்படி இருக்கு? அது நல்ல கண்டிஷன் தான் இருக்கு. ஒரு பொண்ணு இந்த ஸ்டேஷன்ல தூக்கிட்டாங்க, அதை நீ பாத்தியா? இப்ப எது கார்ல வச்ச நாய் பொம்மை மாதிரி தலையாட்டுற? கஷ்டமாப்பா. எது உன்னமா தலையாட்டுறதா? இல்லப்பா, அந்த பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னா திரும்பி போயிடப்பா. யோ, என்னையா சொல்ற? அவளை முத்ராப்பள்ளி ரவுடி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏதோ காக்கா வாடையை தூக்கிட்டு போன மாதிரி சொல்ற. எந்த பக்கம் போனாங்க? அவங்கள சாதாரணமா நினைக்காத. அப்போ சர்ஃப் எக்ஸல் போட்டு நினைக்கவா? ஓ, ரொம்ப நீளரையா வாய். இங்க இருந்து நேரா 3 கிலோமீட்டர் போ. ஒரு வில்லேஜ் வரும், அங்க கேட்டுக்க. இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல தேங்காய் மண்டை. அண்ணா, இங்க யாராவது ஒரு பொண்ணை தூக்கிட்டு போறத பாத்தீங்களா? ஏமியா? பொண்ணு, கேர்ள், லடிக்கி. ఓ అమ్మాయ్యా నాతో రండి. సూపర్ స్లిమ్ గా ఉంది, తాటిగా ఉంది, ఏ వెరైటీ కావాలో అన్ని ఉంది. వాడు వేస్ట్. నాతో రా, గుడ్ కంపెనీ, బాగా ఉంటాయి. నా దగ్గర మంచి డిస్కౌంట్ ఉంది సార్. అక్కడ లిప్ కిస్ లేదు, ఇక్కడ ఉంది. అక్కడ హాఫ్ అన్ అవర్, మా దగ్గర 1 అవర్ ఎక్స్ట్రా టైమింగ్. అక్కడ మసాజ్ లేదు, ఇక్కడ మసాజ్ ఉంది. రా బాబు. மாமா பசங்களா, மானங்கட்ட பொழப்புக்கு மாறி மாறி மார்க்கெட்டிங் பண்றீங்களா? நான் அதுக்கு வரலடா, என்ன விடுங்கடா. இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? மல்லி, மல்லி. தமிழா? காசு கொடுத்துட்டு உள்ளவா. இல்ல, நான் அதுக்காக வரல. உள்ளவா. உன்னை பார்த்தா இதுக்கு வந்த மாதிரி தெரியலையே. எதுக்கு இங்க வந்திருக்க? தெரிஞ்ச பொண்ணை தூக்கிட்டாங்க. ஆக்சுவலா அவளை ஒரு நிமிஷம், அவளை தான் தேடி வந்தேன். இதா போட்டோ. எங்கன்னா பாத்தீங்களா? சுமாரா இருந்தாவே இந்த பொறுக்கி பசங்க விட மாட்டாங்க. இதுல இவ அழகா வேற இருக்கா. கண்டிப்பா இது நரசிம்ம ரெட்டியோட வேலையா தான் இருக்கும். இந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவ. இவளுக்காக நீ வந்திருக்க. ஆனா எனக்கெல்லாம் சரி, அதை விடு. இந்த போட்டோ வச்சு கேட்டாலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரியா? வா. నిల్పు. ఇది కోయికి సరిపోదంట, ఎక్కువ కావాలంట. నరసింహ రెడ్డి ఇది తీసుకెళ్ళు. ముందే చెప్పొచ్చు కదా. రా కూర్చో. ரெட்டி. ராபர்ட் காரு, அம்மாய் கிடைச்சிடுச்சு. அப்படியா? சூப்பர் சூப்பர். முதல்ல போட்டோ அனுப்பியா? போட்டோ ఏంటి, సెల్ఫీ వీడియోవే అనుపుறேன். ఇదే ఇల్లు, వెళ్ళి అప్పారావుని అడుగు. ఓకే. అప్పారావు. నేనే. వణకం. ఏ ఊరు? చెన్నై. చెన్నైయా? ఎవరు అనిచదు? మార్టినా? ఫరూకా? ఫరూకా. లోపలికి రా. வா, இங்க உட்கார். இதோ வரேன், இங்கே உட்கார். ஹலோ. பொண்ணு எங்கடா? அலைஞ்சான் 10 கோடி ரூபாய் பொண்ணை கூட்டு வந்து நான் விட்டு கொடுப்பானா? இவர் எனக்கு 10 லட்சம் கொடுத்துட்டு மீதி அமிகின்னு போயிடுவாரா? யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? ஹலோ. யாருங்க? யார் பேசுறீங்க? நான் பையா தாண்டா பேசுறேன். யோ, ஊண்டதான் பேசினேன். அப்புறம் ஏன் குழப்புற? விளையாடாத குரு. இப்ப எனக்கு அந்த பொண்ணு உடனே வரணும். காதை இன்னும் நல்லா நோண்டு, உடனே பொண்ணு வேணா வரும். பொண்ணெல்லாம் வராது. மேனரிசம் சொல்லி எதனா அசிங்கமா பண்ணிட்டு இருக்காத. கையெடு. முடிவா என்ன சொல்ற? யோ, இவ்வளவு கலாச்சமா தெரியல. பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது.
உனக்கு சேர வேண்டிய காசு நாளைக்கு ஒரு இடம் தேடி வரும். எலிக்கு நேரம் கட்டு போச்சுன்னா பூனை எதிர்க்க வந்து குதிச்சு டான்ஸ் ஆடுமா. சரி கேரட்டு பூனை, ரொம்ப காண்டாயிட்ட போல போய் எங்கன்னா திருட்டு பால் குடிச்சு தூங்கு. ஒரு நிமிஷம் நின்று நிதானமா யோசிச்சு பாரு. மோதுறது யாரு கூடன்னு தெரியும். பையா, மோதிரத்துக்கு முன்னாடி தான் யோசிக்கணும், மோதனத்துக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாது. யோ சும்மா ஹீரோ மாதிரி பேச கேத பையா போன. இது முன்னாடி நீ மும்பை வந்திருக்கியா? இல்லையே. உனக்கு என்ன ரகசியம் தெரியும்? ரகசியமா? அதான் இந்த புதையல், கொலை பண்ண டேப்பு அந்த மாதிரி ஏதாவது? தெரியாதே. ஆனா புதையலை பத்தி ஒரு கதை வேணா இருக்கு, சொல்லட்டுமா? ஐயோ வேணாம் வேணாம். சொல்ல வந்துட்டாங்க. ஓவர். டேய் நான் தான் முதல்ல ஓடியேன். நான் தான் நிப்பேன். அவங்க 2 பேரும் வெளியே தப்பிச்சு போயிட்டாங்க. ஓவர் ஓவர். நோ நோ, அவங்க உள்ளதா இருக்காங்க. ஓவர். இல்ல டேய் பெரிய பருமையை பேசினுங்கற, அதான் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்றாங்களா? ஆப் பண்ணி பறா. I will find you and kill you. Good luck. எப்படி மச்சான்? எங்க போறாங்க? டேய் என்னது எதுக்கு இன்ஜெக்ஷன்? எதுக்கு எல்லாம் போடுறீங்க? நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சொத்து உயிர், அது இவனால போயிடும் போல் தெரியுது. ஐயோ மச்சான் அப்படி ஒரு நீயே காட்டி கொடுத்துறாத, நம்ம செக்யூரிட்டி ட்ரெஸ்ல தான் இருக்கும், தைரியமா வா. வா. டேய் பாத்துடா, சாம்ராட் ரூமா இருக்க போது. உள்ளதா இருக்கா? ப்ளீஸ், நான் அந்த மாதிரி பொண்ணுல சினிமால டைரக்டர் ஆக்குறேன்னு ஏமாத்தி ஒரு ஃப்ராட் தான் நீங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டா. அந்த ஃப்ராட் இவனான்னு பாரு, மூஞ்ச காட்டுறா. கத்தாத மச்சான், அவனை காப்பாத்த தான் வந்திருக்கேன். கம்மனி ராமா, சத்தம் போடாத, அப்புறம் மொத்தமா மாட்டிப்போம். அவன் வந்துட போறான். பா சுவே 24 சைஸ் இருக்கும் போது. மச்சான் நம்ம மாட்டிக்கணும், இங்கதான் நிக்கிறான். ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க போய் வலிங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோம். என்னடா ராடு சவுண்ட்லாம் கேக்குது? அது கூட இதெல்லாம் அட்ரா அவன. டேய் யாரா நீ? வீடியோ கால் பண்ணிட்டு திரும்பி நிக்கிற லூசு. மதன், சைனா மதன். நீங்க தேடுற பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா. என்னையா சொல்ற? நம்பலையா? 1 மினிட். எப்படி பார்த்தல? 10 கோடி கொடுத்துட்டு பொண்ணை வாங்கிக்க. குடுக்கிறேன். பொண்ணை கூட்டிட்டு உள்ள வா. ஐ லவ் யூ. పార్టీ ఓకేనా? యాక్టింగ్ బాగుందా? முதல்ல மூஞ்சில மாஸ்க மாட்டுமா. இப்பதான் பேசி 10 கோடி ஓகே பண்ணிருக்கேன். ஏதாவது பண்ணி சொதப்பி தொலைக்க போறேன். 2 மணி நேரத்தில் மாஸ்க் ரஸ்க் மாதிரி ஊந்துரும். நான் சொல்ற வரைக்கும் இதை கேட்டக்கூடாது, புரியுதா? சரி, அந்த சாம்ராட்டை பார்த்தோன்னே என்ன பண்ணுவேன்? அவனை அப்படியே கட்டி பிடிச்சு அவன் காதை கடிச்சு உதடோட உதட வச்சு கிஸ் பண்ணுவேன். இருப்பாத உன் புளிய மருத்து புத்திய காமிச்ச பத்தியா? அந்த சாம்ராட் ஒரு சரியான சைக்கோ.
அவனுக்கு அவனா பண்ணாதான் பிடிக்கும். பழக்க தோஷத்துல போனோன்னு நீயா கட்டி பிடிச்ச? அவன் டூப்ளிகேட் கண்டுபிடிச்ச மாட்டான். சாரி மதன். என்ன சாரி மதன்? வேர்ல்டுல டூப்ளிகேட் சேர்த்தல் நம்பர் 1 சைனா, அடுத்து இந்த மதன். அதனால தான் என் பேரு சைனா மதன். சூப்பரா இருக்குல்ல? ஐயோ விட்டுருங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க, விட்டுருங்க. ஐயோ என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஃபாஸ்ட் டஸ்டிங் பண்ணி ரெடி பண்ணுங்க. கையில காசு, வாயில ஜூஸ். மாலிக் என்ன வாயில ஜூஸ் வந்துடுச்சா? ஏண்டா இங்க இருந்த பொண்ணைய தூக்கிட்டு போய் ட்ரெஸ் மாத்தி கூட்டிட்டு வந்து 10 கோடி கேப்பியா? என்னது இங்க இருந்து பொண்ணா? சார் என்ன ராபர்ட், எவ்வளவு நேரம்? few minutes. Go fast. What's your name? I don't know சார். சார் நம்ம எல்லாரும் தப்பிச்சு போறதுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீ என்னடா எனக்கு ஐடியா சொல்றது? நானே எனக்கு ஐடியா சொல்லிக்க வேண்டாம். லுக் அட் மீ. எப்படி சார்? கைரேகையோட கிளவுஸ் செய்யறதுல எனக்கு மிஞ்சின ஆளே கிடையாது. மதன், சைனா மதன். நீதான் அந்த ஆயிட்டத்தோட அங்கிளா? யா. ஆனா குரு வருவான், கண்டிப்பா எனக்காக வருவான். குரு வந்துட்டான், அவன் கூட நானும் வந்திருக்கேன். ஹாங்காங்கா சைனாவா? திருச்செந்தூர். நீ வா. நான் குரு கூட போறேன். பாய். நான் தப்பா நினைச்சிட்டேன் குரு, என்ன மன்னிச்சிட்டு. மாட்டினா 2 பேரும் மட்டன் பாயா. இப்ப போய் மன்னிப்பாயா. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. மல்லி சும்மா இருன்றல்ல. சாம்ராட், டேய் யாரா நீ? கேக்கல வரைஞ்ச மிக்கி மவுஸ் மாதிரியே இருக்கிற. ஏந்திரு. சார் நீங்க என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல. உன்னை அசிங்கப்படுத்துறதுல எனக்கு டைம் இல்லை. இப்ப நான் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன். சார் யார் இவரு? புஷ்பா, உருவாக்குறீங்க யாருன்னு கேக்குறேன். நான் தான் புஷ்பா, நான் தானே. ஓ, அந்த குட்டை குழப்பி நீதானா? சார் எனக்கு கொடுக்க வேண்டிய 10 கோடி கொடுத்தானே போயிடுவேன் சார். நீ இங்கே இரு, நாங்க போயிட்டு மேனேஜர்கிட்ட சொல்லி காசு ரெடி பண்றோம். ஜஸ்ட் வெயிட். ஏய், நீங்க உள்ள போய் மேனேஜரை கண்டுக்காத ஜல்சா மேட்ச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஏமாற போறது எவன்? குட் கொஸ்டின். அப்போ நாங்க இங்க வெயிட் பண்றோம், நீ போய் மேனேஜரை பார்த்து காசு வாங்கிட்டு வந்துரு. ஓஹோ, என்னது? நாங்க இங்கே இருக்கோம், நீ போய் மேனேஜரை பார்த்து நான் சொன்னேன்னு காசு வாங்கிக்கோ. நீங்க இங்க இருக்கீங்க, நான் உள்ள போய் மேனேஜர் பார்க்கணும். சாம்ராட் சொன்னார்னு வாங்கிக்கோ. சாம்ராட் சாம்ராட். ஓகே. காசு காசப்பட்டு சாம்ராட்டையும் சாவடிக்க பாக்குறீங்க? யாருடா சாம்ராட்? என்னடா கேள்வி கேன போயில. யாரு கைய கட்டிக்கிட்டு பொண்ணு நிக்குதோ அவர் தான்டா சாம்ராட். அவர்தான் சாம்ராட். கோட்டை எந்த இல்ல.